வாழ்வோம் வாழ்விப்போம். லைஃப் வந்து டில் டெத் வரை இருக்கும். பாடியை கீழே போட்டு போறது வரை இருக்கும். இந்த உடம்பு நமக்கு சம்மதம் இல்லை என்று ஒதுங்கிக் கொள்கிறதோ, இல்லை நம்மளை விட்டு அது கலந்து கொள்கிறதோ, அதுவரை உங்கள் வாழ்க்கை இருக்கும். உடம்பு சொல்லணும், நீ வேண்டாம் எனக்குங்கணும். உடம்புதான் சொல்லும், உயிர் சொல்ல. உயிர் வந்து அன்புமயமானது. நல்ல ஞாபகம் வச்சிருக்க. நீங்க உயிர் கல்வி கற்றுட்டீங்கன்னா அதான் உயர்கல்வி. நான் ஆனா இன்னைக்கு உயர்கல்வின்னு எதையோ கத்துக்கிட்டு இருக்கோம். உயர்கல்விக்குள்ள போகல. உயர்கல்வி நீங்க கற்றுட்டீங்கன்னு சொன்னா அது என்ன பண்ணுனா எல்லாத்தையும் அன்பா பார்க்கும். யார் மீதும் கோபதாபங்களை செலுத்தாது, பொறாமைப்படாது, போட்டி வைக்காது. அப்ப என்ன ஆகுதுன்னா உயிர் வந்து உடம்ப போன்னு சொல்லாது, அது வைத்துக் கொள்ளும். ஏன்னா கர்மா எவ்வளவு இருக்கிறதோ அது வரை அதை வச்சுக்கணும், அதை பாதுகாக்கணும், அதை போதிக்கணும். அப்ப உடம்புதான் என்ன பண்ணும், என்கிட்ட சக்தி இல்லை நான் போறேன். கம் இருக்கிறவர் தானே பேப்பர் செவர்ல ஒட்டிட்டு இருக்கோம். அந்த கம் போயிடுச்சுன்னா அதே கலந்து விழுந்துரும். செவரு விழாது, செவரு தள்ளாது. நல்ல ஞாபகம் வச்சுங்க. சுவர் அப்படியே தான் இருக்கும். ஒட்டிட்டு இருந்த அந்த ஸ்டிக்கர்ல இருந்த கம்மு கலந்து போச்சுது. அப்ப நம்மளுடைய கர்மா முடிஞ்சு போச்சுன்னா இந்த உடம்பு கலந்து போ. அப்ப வாழ்க்கையினுடைய முடிவு எங்க இருக்கிறது? கர்ம முடிவு. அதை எப்படி தெரிந்து கொள்வது? இந்த உடம்பு நம்மளை விட்டு விழும்போது அதை நம்ம இறப்புன்னு சொல்றோம். ஆக்சுவலா இறப்பு என்பது அது அல்ல. இறப்பு என்பது அடுத்த நிலைக்கு உங்களை தள்ளுவது. இறப்பை வந்து நம்ம தப்பாவே நினைக்க கூடாது. இறப்பு சிறப்பு, பிறப்பு மாதிரி. பிறப்பாவது கர்ம வாழ்க்கையை கழிக்கிறதுக்கு போடுது, கொண்டு மண்ணில தள்ளுது. ஆனா இறப்பு உங்களை விண்ணுக்கு தள்ளுது, இறைவனோட போன் சொல்லி. நீங்க முடியாம பறக்க முடியாம பழையபடி கீழே விழுறீங்க. பறக்கிற ஆற்றல் இருந்தா பறந்து போறீங்க. அப்ப உங்களுக்கு வழி காட்டுறது பிறப்பா இறப்பா? அதுவே நமக்கு என்ன தெரியல. ஒரு குழந்தை பிறந்துடுதுன்னா கொண்டாடுறாங்க. ஐயோ நான் அந்த ஒரு பெண் குழந்தைக்காக தானே காத்திருந்தேன், 10 வருஷம் காத்திருந்து பெற்றோம். நீங்க ஒரு லைக் போடுங்களேன் அண்ணா, நீங்க ஒரு லைக் போடுங்களேன். ஒரு ஊரை கேட்டுட்டு பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் போட்டுட்டு தெரியுதுங்க. எதுக்கு? அப்ப எங்கேயோ வாழ்க்கைய தொலைச்சிட்டு இருந்தாங்க, எதையோ தேடுறாங்க தேவையில்லாம. யாரு லைக் போட்டு உனக்கு என்ன? என் பொண்ணை போட்டுன்னு காட்டியிருப்பேன், எல்லாரும் லைக் கொடுக்குறாங்க. எவ்வளவு ஒரு ஹம்பக்கான ஒரு விஷயம், போலித்தனமான ஒரு விஷயம். பாருங்க, இன்னும் அந்த உண்மையான அறிவுக்கு, முழுமையான அறிவுக்கு நாம இன்னும் பயணிக்கவில்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய தோல்விக்கெல்லாம் காரணம் நாம தான் அடுத்தவங்க கிடையவே செய்ய. யாரையும் சொல்லாதீங்க, ஆனா அடுத்தவங்க அது துணை இருக்கிற மாதிரி இருக்கும். அது நீங்க தானே பண்ணணும். இப்போ ஒரு சந்து வழியா போறீங்க, அந்த சந்துல போகும்போது முள்ளு செடி நிறைய இருக்குது, 2 பக்கமும் இருக்கு. உங்களை குத்தி போக விடாம தடுக்கிறது முள் செடி தான். ஆனா அந்த முள்ளு குத்தாம நீங்க தள்ளிட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கை இருக்குதா இல்லையா? முதல்ல டக்குன்னு ஓடிடக்கூடாது. நின்று அந்த முள்ளு நம்ம போகும்போது இடிக்குமான்னு பார்த்து அந்த முள்ள முடிச்சுக்கிட்டு அதை ஒடிச்சு தள்ளி போட்டுட்டு அப்புறம் நீங்க மூவ் பண்ணலாம். உங்க மேல படாது. ஆனா போக விடாம தடுத்துச்சு, உடம்புல எல்லாம் முள்ளு குத்திச்சு, இந்த ரூட்டே மோசம். அந்த ரூட்டை அது வாழ்ற இடம் நீல போன உன் வாழ்க்கைக்குள்ள முள் செடி வரல. முள் செடி இருக்கிற இடத்துக்குள்ள நீ போன. அதே போலதான் நம்ம வாழ்க்கையில அடுத்தவங்க வந்து நம்மள்ட்ட வரல. அவனுடைய கர்மா பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம தான் என்ன பண்றோம் முடிவு பண்ணிக்கணும். இதை ஏத்துக்கலாமா ஏத்துக்க கூடாதா, இதை ஒத்துக்கலாமா ஒத்துக்க கூடாதா.